நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் அன்னுஹா ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம பண்ணை புது இடத்துல பெருசாக ஷெட்டு போட்டு பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் போட்டு நம்ம பண்ணையை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த பண்ணை எப்படி ரெடி பண்ணணும் அதுக்குண்டான சின்ன சின்ன வீடியோக்களை ஒன்று சேர்த்து இதில் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள சில செய்திகள் நம்ம சொல்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே சிதம்பரம் பண்டிகேட் பக்கத்தில் நம்ம பண்ணை இருந்துச்சு. இப்போ அதே இடத்துலேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் கந்தமங்கலம் காரப்பாடி சாலையில் அக்பர் நகர் பக்கத்தில் நம்முடைய அன்னுஹா ஃபார்ம் இப்போ நம்ம புதுசாக அங்கே பண்ணையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த இடம், அதுக்குண்டான வேலிகள் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மழை நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு மழை பெஞ்சனால தண்ணீர் அது மாதிரி க்ளீன் பண்ணக்கூடிய ஜேசிபி உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரியான சூழலாம் நம்ம இருந்துட்டோம். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஷெட்டு போடுறவங்க வெயில் காலத்தில் மழை இல்லாத நேரத்தில் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம அதிகமாக அதில் ஷெட்டுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2,500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு போட்டிருக்கிறோம். ஒரு 350-400 ஆடு நெருக்கமாக விடுற அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அந்த கீழெலாம் பார்த்திங்கன்னா கலாய் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எம்எஸும் பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் இந்த வெல்டிங் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை ஒரு வெல்டரை ஃபுல்லாக எடுத்து அதை நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஆட்டுக்குண்டான ஷெட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம அந்த தீவனம் வைக்கிறதுக்குண்டான ஷெட்டும் ரொம்ப முக்கியம். மருந்துகள் வைக்கிறது, தீவனம் வைக்கிறது, எந்த அளவுக்கு ஆடை பராமரிக்கிறோமோ அதை பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி தீவனத்துக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஸ்டாக் ரூம் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். இப்போ அந்த மழை நேரத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். திடீர்னு மழை, திடீர்னு வெயில், இந்த மாதிரியான சூழல் இருந்துச்சு. நம்ம இந்த ஷெட்டை கிட்டத்தட்ட தரையிலேருந்து ஒரு 5 அடி மேலே ஏற்றிருக்கிறோம். நம்ம சிமெண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கிறோம். கூலிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சிமெண்ட் ஷீட் போட்டிருக்கிறோம். பட்ஜெட் வைஸ் பார்த்தாலுமே சிமெண்ட் ஷீட் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பண்ணையுடைய ஃபுல் வேலையும் நாங்களே பெரும்பான்மையாக நின்று செஞ்சிட்டோம். 2-3 வேலைக்கு மட்டும்தான் பெரிய அளவில் ஆள் வச்சுருந்தோம். நம்ம இருந்து செய்யும் பொழுது பொதுவாகவே அப்போ தான் அந்த வழி வருத்தங்கள் தெரியும். நம்ம கவனிக்கிறது, நம்ம பார்த்துக்கிறது, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே எதாவது சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் இது நம்ம இந்த கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல சூப்பரான குவாலிட்டி, நம்மளே இருந்து ஃபுல்லாக செஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த பட்டையை கொடுத்துருந்தோம். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனித்து சில பெயிண்ட்டை கொடுத்துருந்தோம். அவங்க முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப்பில் போகிறதுக்காக கட் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது நம்ம கரெக்டாக அளவு எடுத்து 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு கட் பண்ண தான் உண்டு. ஏன்னா 500 வரையும் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் வரும் தோராயமாக. கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியாது, ஒட்ட முடியாது, சேர்க்க முடியாது. அப்போ அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கை வேறு இடத்துல மாற்றும் போது அந்த ஓட்டை இருக்கும். இப்போ அந்த மாதிரியான நிகழ்வு இருக்குது. அதே மாதிரி ஆட்டுக்குண்டான தண்ணி, இந்த போர் போடக்கூடிய அந்த வேலை, எந்த அளவுக்கு உப்பு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா தண்ணி பொதுவாகவே ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய ஏரியாவில் உப்பு தண்ணி இருக்குதா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர் போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த ஆடு போகிறதுக்கு அல்லது தீவனம் இறக்குறதுக்கு நீங்கள் வாசலில் நிப்பாட்டிட்டிங்கன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக அந்த ஷெட்டுக்கு வரையும் உங்களுக்கு ஆடுகள் வரணும், அந்த தீவன ரூம் வரையும் வண்டி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஜேசிபி வச்சு நீங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த தடுப்பு ஒரு ஆட்டுக்கும் ஒரு ரூம் அடிக்கணும். இப்போ நம்ம அதில் தடுப்பு போட்டிருக்குறோம், அந்த எம்எஸில் தான் ஃபுல்லாக போட்டிருக்குறோம். நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி சைடில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஷீட் வச்சு அடைச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த தீவன தொட்டி 12 இன்ச்சு பைப்பு இதை நம்ம வாங்கியிருந்தோம். இதை அறுத்து 2 பகுதிகள்லையும் வச்சுட்டோம், பாதி பாதியாக வச்சுட்டோம். அதே மாதிரி கடைசியாக ஆடு இறக்கக்கூடிய வீடியோ, நேராக அந்த வண்டி வருது பாருங்கள், ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ரேம்ப்பு போட்டிருந்தோம், ஆடு ஏறுற அளவுக்கு போட்டிருந்தோம். அதிலே இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. இதுதான் பரண்மலை ஏற்றுற கடைசி வீடியோ. எல்லாம் நல்லபடியாக தொழில் பண்ணுங்கள், நேர்மையாக நடந்துக்கோங்க.
கடைசியாக நம்முடைய ஃபார்ம் எப்படி இருக்கணுன்ற ஃபோட்டோ போட்டிருக்கிறோம். நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்கள். இதான் உங்கள் அன்னோஹா ஃபார்ம்ஸ், ஆரோக்கியத்தின் அடையாளம்.